வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை கற்ற செய்வார். யாரெல்லாம் உங்களை தான் நம்பி வந்திருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்களோ, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் துணிக்கும்படியாக நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். நாங்கள் சிரித்து பல நாட்கள் ஆகிறது, என் குடும்பம் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி சிரித்து பல நாட்கள் ஆகிறது, நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். மீண்டுமாய் அந்த களிப்பையும் அந்த சந்தோஷத்தையும் கொடுக்க தேவன் வல்லமுள்ளவர். அல்லேலூயா. எந்த நரி எந்த ஓனாய் உங்களை இல்லத்துக்குள்ளாய் புகுந்திருந்தாலும் கர்த்தருடைய கேடயத்தை கொண்டு ஜெயிப்பார். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்களில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற காரியம், உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு அருள் செய்வார். உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் வேண்டுகிறதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். உங்கள் வேண்டுதல் உண்மை உள்ளதாக இருக்கணும். உங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறது பக்தியோடு கேட்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறது உண்மையோடு கேட்கணும். உங்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை இருக்கக்கூடாது, உங்கள் இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வரணும். உங்களுடைய எல்லா பலத்தையும் செலுத்தி அந்த வார்த்தையை கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய மக்களுக்கு பல தேவைகள் இருக்குது. இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குது. ஆமாவா இல்லையா? தேவை இல்லாதவங்க யாரும் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் எந்த தேவையுமே இல்லை, எல்லாம் நிறைஞ்சு போயிருக்குது, கொழுத்து போய் உக்காந்துட்டு இருக்கிறேன், எப்படி செலவு பண்ணுற தெரியாமல் உட்காந்துக்கிறேன் என்ன இருக்கிறீங்களா? இல்லை, பல தேவைகள். மாறாதில்லப்பா, நான் தேவையை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கள் தான். இந்த சீக்ரெட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா, என் தேவை அவருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கினா உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. என் தேவை ஆண்டவர் தான்றதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றால் என் தேவை என் ஆண்டவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையின் தேவை, என்னை மீட்டெடுத்த என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டு என் பெயரை எழுதி வைத்த என் ஆண்டவர் தான் எனக்கு தேவையோ தவிர இந்த உலகத்தின் செல்வங்களோ ஆஸ்திகளோ பதவியோ பேரோ புகழோ எனக்கு அவசியமானது அல்ல. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும். பணம் ஒரு நாளைக்கு இருக்கும், இல்லாமல் போயிடும். பதவி ஒரு நாளைக்கு இருக்கும், இல்லாமல் போயிடும். ஆஸ்தி ஒரு நாளைக்கு இருக்கும், இல்லாமல் போயிடும். வீடு ஒரு நாளைக்கு இருக்கும், இல்லாமல் போயிடும். ஆனால் என் தேவை என் ஆண்டவராக இருப்பார் என்றால் எல்லா நிலைமைகளிலும் அவர் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவைன்னா அது ஆண்டவர் மட்டும்தான் உங்கள் தேவையாக இருக்கணும். நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், பொருளாதார ரீதியாக நிறைய தேவைகள் இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், குடும்பத்தில் சந்திக்கப்படாத சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தரிடத்தில் நீங்கள் கொண்டு வராதீங்க. நீங்கள் ஒரு சீக்ரெட் அவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு நிறைய தேவை இருக்குது, ஆனால் ஏன் தேவை நீங்கள் தானே சொல்லி ஒரு ஐஸ் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு தெரியும் நீ உண்மையாக சொல்கிற ஐஸ் வைக்கிறியான்ட்டு. உண்மையாக சொல்லிவிடுங்க, ஐஸ் வைக்க வேணாம். உண்மையாக சொல்லுங்கள், எனக்கு பல தேவைகள் இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது, நான் முன்னேறத்துக்கு பல தேவைகள், ஆனால் இதெல்லாம் எனக்கு எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் அது எல்லா தேவையை விட நீங்கள் என் வாழ்க்கையில் வேணுன்றது எனக்கு பெரிய தேவை. நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவர் நம்ம கூட இருந்துட்டால் எல்லாமே ஜெயம் தானே. நம்மளுக்கு தேவை மட்டும் சந்திக்கப்பட்டால் போதுமா, இல்லை எல்லா தேவையும் சந்திக்கிற நம்ம கூட இருந்தால் போதுமா? தேவை மட்டும் கேட்டு வாங்கினா நம்ம தேவைகள் மட்டும்தான் பூர்த்தி செய்ய முடியுங்க. எனக்கு வேணுன்றது மட்டும்தான் கேட்டு வாங்க முடியும். எல்லா தேவையும் செய்யக்கூடியவர் என் கூடவே இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன், என் தேவை என்னன்னு எனக்கே தெரியாது, அவரே எல்லாத்தையும் செஞ்சு விடுவார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றால்
நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஒன்று சொல்ல கற்றுக்கணும், என் தேவை நீங்கள் தான்ப்பா, என் வாழ்க்கையின் தேவை நீங்கள் தான். இந்த உலகத்தில் எனக்கு பல தேவைகள் இருந்தாலும் என்னை மீட்ட, என்னை தெரிந்து கொண்ட, என்னை பேர் சொல்லி அழைத்த, இனி வரைக்கும் யார் முன்னாடியும் தலைகுனிவு இல்லாமல் என்னை நடத்துகிற நீர் தான் என் தேவையாக இருக்கிறீர். நீ என் கூட இருந்தீங்கன்னா போதுன்னு மட்டும் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானது. எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம மரித்திருந்தால் எல்லார்ட்டையும் கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. இப்போது நீங்கள் செத்துந்த எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு கேளுங்க. இத்தனை நாள் ஆசீர்வாதத்தை சொல்லும்போது கேட்டோம், செத்துந்தா பல வருஷம் ஆயிருக்குங்க. நேற்று கூட நான் சொன்னேன் ஒரு இடத்துல சாட்சி சொல்லும்போது, நான் 3வது படிக்கும்போதே டாக்டர் சொன்னார், தேராது, இது போட்ட கேஸு, இந்த பையனை காப்பாற்ற முடியாதுமா, அவன் இறுதி முழுவதும் சளி சூழ்ந்துட்டுருக்குது, இரும்புறதுக்கு கூட அவனுக்கு பலன் கிடையாது, டிபிக்கு மேலே ஒரு பயங்கரமான ஏதோ ஒரு வியாதி உனக்கு பையனுக்கு இருக்குது, கண்டுபிடிக்க முடியல, டிசீஸ் தெரில, சளி அப்படியே இறுதியில் கட்டிட்டு இருக்குது, ஹார்ட் அவனுக்கு பீட் அடிக்க மாட்டேது, கொஞ்சம் காலம் ஒரு 6 மாதம் மாத்திரை குத்து பார்க்கலாம், அப்புறம் கடவுள் விட்ட வழி, ஆப்ரேஷன் பண்ண 50,000 60,000 காப்பாற்ற முடியாது இவனன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். 2வது படிக்கும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட், என் ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு, நான் போட்டிருந்த இன்னர்ஸ் முதற்கொண்டு எரிஞ்சு போனேன், என் சரீரத்தில் ஒரு துணி இல்லை, எல்லாம் எரிந்து எல்லாம் கருகி போச்சு, ஒரு சின்ன தீ காயம் கூட என் உடம்புல இல்லவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு நான் வேணுன்றதை அவர் உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் எனக்கு இந்த உலகத்து மேலே பெரிய பாசம், சென்டிமெண்ட்டு, அழுகை இதெல்லாம் எனக்கு இருக்காது. எங்கே போனாலும் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அழுகை வரும், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கண்ணீர் வடிப்பேன், அவருடைய பாதம் மட்டும்தான். வேறு எங்கேயும் யாருக்கு முன்னாடி நான் அழுகணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அல்லேலூயா. சும்மா எல்லாருக்கிட்டே எழுதிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் கண்ணீர் ரொம்ப வேல்யூபிள். சொல்லுங்கள் பக்கத்தில், உங்கள் கண்ணீர் ரொம்ப வேல்யூபிள். சும்மா எல்லாத்துலேயும் அழுதுட்டுருக்காத. அழனா ஆண்டுடைய சமூகத்தில் எழுதுறேன். பிரதர், சிஸ்டர், உன் கண்ணீர் ரொம்ப 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 வெளியேற பெற்றது. ஆண்டவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவதூதர்கள் முடிவு பண்ணாங்களாம். முடிவு பண்ணி இந்த உலகத்தில் ஆண்டவர் எது கொடுத்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவார்ன்ட்டு இந்த உலகம் முழுவதும் தேடி 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 அவருக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் தேடி தேடி பார்த்தா எல்லாம் அவர் படைச்சதாகவே இருக்குது. காட்டுக்கு போனால் பழங்கள்லாம் அவர் படைச்சது, ஒரு நல்ல ஆட்டுக்குட்டி கொண்டு போனால் அதெல்லாம் அவர் படைச்சது, அவர் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது, எல்லாம் பூமியும் அது நிறைவும் பொன்னும் வெள்ளியும் அவருடையது. இதெல்லாம் பரலோகத்துலேயும் நிறைய இருக்குது. இதெல்லாம் கொண்டு போனால் அவர் சந்தோஷப்பட மாட்டார். எதை கொண்டு போனால் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஒரு வயதான விதவை தாய் தன் வீட்டில் தன் ஜீவனத்துக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். தேவதூதர்கள் ஓடி போய் அந்த கண்ணீரை தன்னுடைய கைகளில் பற்றி கொண்டு ஆண்டவரிடத்தில் கொண்டு போனார்கள். ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு விலையேற பெற்ற பரிசை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னும் பொழுது, என்ன பரிசுன்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒரு விதவை, வயது முதிர்ந்தவள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவள், அவர் கண்ணீரை முத்தாக உம்முடைய கரத்தில் கொண்டு வந்திருக்கிறப்பான்னு ஒன்று, இந்த உலகத்திலே எனக்கு விலையேற பெற்ற பரிசு என் பிள்ளை கண்ணீர்னு அப்படியே வாங்கி அணைத்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ உங்கள் கண்ணீருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது. சும்மா அழுது உங்கள் கண்ணீரை வீணடிக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அழுதிங்கன்னா தேவதூதர்கள் அதை கர்த்தரில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. என் பிள்ளை என் சமூகத்தில் அழுத கண்ணீர், அதுக்கு பலன் உண்டுங்க, பலன் உண்டு. கர்த்தர் நிச்சயமாக பலன் கொடுப்பார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்குற வேண்டுதல்கள் உங்களுக்கு அருளப்படும். யாருக்குன்னா, என்னுடைய தேவையானவர் என் கூட இருக்கிறார்ன்ற உணர்வு உங்களுக்கு மட்டும்தான். நிறைய நேரத்தில் நம்ம கூட ஆண்டவர் என் தேவையானவர் எனக்கு போது நம்ம நினைக்க மாட்டோம். உலகத்தையும் செல்வங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல்கள் வைத்து நிறைவாக்கப்பட்ட வேண்டுதல்களை குறித்து உங்களோடு நான் அதிகமாய் பேச விருப்பப்படுகிறேன். ஒரு 3 பேருடைய வாழ்க்கையில் அவங்க வேண்டுதல்கள் ஆண்டுடைய சமூகத்தில் தேவையானதாக இருந்தது, அவசியம் உள்ளதாக இருந்தது. அவங்க வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டார், பதில் கொடுத்தார்.
வேண்டுறோம் அப்படின்னா காத்திருக்க வேண்டியது அவசியங்க. ஹல்லேலூயா. செடி போட்ட உடனேயே பழம் காய்ச்சிருமா? விதை போட்டேன்னா பழம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்? காத்திருந்து தான் ஆகணும். 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ காத்திருந்தால் தான் பழத்தை சாப்பிட முடியும். இப்போ விதை போட்ட உடனே எனக்கு பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட எப்படிங்க? நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த பலன் உண்டாகும். என் இருதயத்தின் வேண்டுதல்கள் எனக்கு அருள் செய்யப்படும். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது முதலாம் வேத பாடமாக நாம் வாசித்தோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதில் 19 27 வரையிலான வசனங்களை வாசித்தார்கள். இந்த வாசித்த வசனங்களின் மையமான அந்த செய்திக்கு ஆதாரமான வசனத்தை மாத்திர சொல்லுகிறேன். ஆதியாகமம் 25 21 நம்ம வாசிக்க கேட்போம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. ஈசாக்கு என்கிற ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் சாராளுடைய மகன் ஈசாக். ஈசாக்குக்கு ஒரு பெண் தேடினாங்க. அந்த பெண் ரெபெக்காவாக இருந்தா. ரெபெக்காவுக்கு இவருக்கும் திருமணமானது. நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போது மலடியாக இருந்தால் குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த நிலைமையில் ரெபெக்கா வேணுனாங்களோ இல்லையோ தன் மனைவிக்காக ஈசாக்கு வேண்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சில சமயங்களில் மனைவிமார்கள் ஜெபிக்க தவறலாம். வீட்டில் இருக்கிற அலுவல்கள், துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், வீடை கூட்டணும், இதெல்லாம் எங்கேயும் அவங்க பண்ணுறாங்க, நான் தானே பண்ணுறேன் அப்படி சொல்லக்கூடாது. வீட்டில் எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்கல்ல. மனைவிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது. பெருசாக நம்ம சம்பாதிச்சு கொடுக்க முடியல, பெருசாக அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியலன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. ஆண்டவரே, என் மனைவி நீங்கள் ஆசீர்வதிங்க. எனக்காகவே உருவாக்கப்பட்டவள், எனக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து சோறு வச்சு போடுறதும், சாப்பாடு செஞ்சு போகிறதும், துணி துவச்சி போடுறதும், துணி அயன் பண்ணுறதும், வாழ்நாள் முழுவதும் எனக்காகவே வாழ்ந்துட்டாலே அப்படின்னு மனைவிக்காக ஜெபிக்கிற ஒரு கணவர்களை நம்ம இருப்போம்னா உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு அருளப்படும். அல்லேலூயா. மனைவிமார்கள் ஜெபத்தை விட கணவருடைய ஜெபத்தை, ஏன்னா அவங்க பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐயா, நம்ம ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? ஜெபம் பண்ண மாட்டோம். பாட்டு பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, வர்ஷிப் பண்ணுறதுக்கு. ஜெபன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன் மனைவிக்காக ரெபெக்காவுக்காக ஈசாக்கு ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டும் பொழுது அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். ரெபெக்கா கர்ப்பம் தரித்தார். ரெபெக்கா ஜெபம் பண்ணியிருந்தா ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஈசாக்கு ஜெபம் பண்ணதுனால 2 குழந்தை பிறந்துச்சுங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஆச்சு, நானும் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன், 2 பிள்ளைய கொடுப்பாரு. அல்லேலூயா. காத்திருக்கிறதுன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பதுன்றது என்னன்னா அது தெவிட்டு போகிறது கிடையாது. தம்மோடு கூட நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சில விளையாட்டுகளை காட்டுவார். நான் அதையெல்லாம் சோர்ந்து போயிட மாட்டோம். அதுக்கெல்லாம் கூன்றி குறுகி ஐயோ எல்லாம் என்ன பேசுவோம் கேட்பாங்க. இல்லை, கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம தாமதித்து காத்திருக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி பெரிய பலனை கொடுப்பார். ரெபெக்கா காத்திருந்தார்கள். மலடி என்று சொல்லப்பட்டு கண்ணீரோடு கூட இருந்திருப்பாங்க. தன் கணவனிடத்தில் அவர்கள் சோகத்தை கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டார்களோ இல்லையோ, இல்லை யாராவது சொல்கிறத அவர் கேட்டாரா காதில் என்ன தெரியல, தன் மனைவிக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்டு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். கர்ப்பத்தின் கனியை சுமக்கும் பொழுது ரெபெக்கா சொல்கிறாங்க, உள்ள ஒரே பிரச்சனையாக இருக்குது, முட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னும் பொழுது மறுபடியும் அப்போ ஸ்கேன் சென்டர்லாம் இல்லை, IVF
ஸ்கேன் சென்டர்லாம் கிடையாது. ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே என்ன குழந்தை கொடுத்தீங்க, உள்ளே ஒரே கடல் முடான்னு எல்லாம் சண்டை போடுற மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்குது, என்ன தெரியலையப்பான்னு ஒன்று. எப்பா நீ காத்திருந்தையா, என் சமூகத்தில் நீ காத்திருந்த, உன் மனைவிக்காக வேண்டுதல் செஞ்சல, உனக்கு 2 பிள்ளைய கொடுக்குறேன். 2 பிள்ளைங்க இருக்கிறானுங்க, உனக்கு 2 பிள்ளைங்க பிறக்க போகுது உனக்கு அப்படின்னு ஒன்று. அவர் ரெபெக்கா கிட்ட சொல்கிறாரு, ஜெபம் பண்ண கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, ஆண்டவர் சொன்னாராம், ஒரு பிள்ளை இல்லையா உனக்குள்ளே 2 பேர் இருக்கிறானுங்க, உள்ளவே சண்டை போட்டுட்டு இருக்கிறானுங்க. அல்லேலூயா. 2 குழந்தை இருக்குதுமா உனக்குள்ள அப்படின்னும் பொழுது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். 2 பிள்ளையா அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரசவ காலம் வரும்பொழுது பாருங்க, 24வது வசனம், பிரசவ கால பூரணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தப்பட்டவன் போலவும் வெளிப்பட்டான். பாருங்க, அவன் வெளிப்படும் போது அப்போ பேர் அவர் ஏற்கனவே சூஸ் பண்ணி இவன் பேர் ஏசான்னு வைக்கணும், பேர் ஏசா என்று பெயரிட்டான். பின்பு அவன் சகோதரன் அவன் கையினாலே பத்தியா உடாம புஷ்டுக்கிறான். அப்பவே அவர் எப்படி பிறக்கிறாருன்னா, ஏசா ஃபஸ்ட்டு பிள்ளை பிறக்குதுங்க, தலை கீழே பிறகுறான், குழந்தை பறந்துட்டு இருக்கிறான். இந்த குழந்தை இன்னும் வெளியே வரலேன்னு பார்த்தா தம்பி பையன் காலை பூச்சி உள்ளே இழுத்துட்டு இருக்கிறான். டேய் அங்கே போராடுது, அது அங்கே போராடுறான். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்கு வரும்பொழுதே ஏசாவுடைய குதிங்காலை பிடித்து இந்த உலகத்துக்கு வெளியே வர்றாரு. யாரு? யாக்கோப்பு. அண்ணன் காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வர்றாரு. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இந்த சின்னவன் தான் இங்கே பாருங்களேன், பெரிய பாக்கியவானாய் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவனுடைய சந்ததிகள் எல்லாம் பெருகிருக்குன்னு சொல்லி கர்த்தர் இவன் என்ன பண்ணுறாரு, மனதார வாழ்த்துகிறது நம்ம பார்க்க. 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம், 22லேருந்து வாசிப்போம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், மைக்கில் கொஞ்சம் வாசிச்சா நல்லா இருக்கும். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி, பாருங்க இப்போ அவங்க இப்படியானா அப்போ எப்படி, அப்பவே அப்படி இப்படி நின்றுக்குது பாருங்க. சொல்றேன் இப்படியானா அப்போ எப்படி அப்படின்னு கேட்கும்போது கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால், மறுபடியும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவன் மூத்தவனை சேவிக்கணுமா இல்லை இளையவன் மூத்தவனை சேமிக்கணுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மூத்தவன். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்கள தான் சின்ன பசங்க வீட்டில் நம்ம பெரிய பிள்ளையா பிறந்துட்டா சொல்லுவோம், பெரிய பிள்ளையா பிறந்துட்டு நான் படுற கஷ்டங்குது, வீட்டுக்கு தலைப்புள்ளையா தலைப்புள்ளுன்னு ஏன் தலை தான் உருன்னு கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூத்தவன் யாரால இளையவனை மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பிறக்கும்போதே கர்த்தர் சொல்லிட்டார். இல்லை நம்ம ரெபேக்கா குறை சொல்கிறதுக்கோ ஏசாவோ யாக்கோபோ குறை சொல்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய திட்டம் என்னமோ அப்படித்தான். அல்லேலூயா. சில குடும்பத்தில் சின்ன பிள்ளைங்க உஷாராக இருக்கும், சில இடத்துல பெரிய பிள்ளைங்க தத்தியாக இருக்கும், சில இடத்துல எல்லா இடத்துலையுமே பெரிய பிள்ளைங்க தத்தி தான். சின்ன பிள்ளைங்கள்லாம் நமக்கு கீழே பிறந்த பிள்ளைங்க ரொம்ப ஷார்ப்பாக உஷாராக பயங்கரமாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் நம்ம தான் குடும்பம், பெற்றோர், சகோதர சகோதரி, அவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங்கு கர்த்தர் அப்படி வச்சுட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு இப்படி தான்.
அப்பத்திலிருந்தே ஏசா காலத்திலிருந்தே என் ஆண்டவர் சின்ன பசங்க நீ விட்டு கொடுறா, நம்மளுக்கு கர்த்தர் பலன் கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. 2 பிள்ளைங்க பிறக்கும்போது இவன் குதிங்கால பூச்சிக்கினே இவர் கீழே வர்றாரு, வெளி உலகத்துக்கு பார்க்குறாரா, இதான் உலகம். ஆண்டவர் அவங்கள 2 பேரையும் பிளஸ் பண்ணுறாரு. இதுக்கு ஒரே காரணம் தன்னுடைய தகப்பனுடைய வேண்டுதல். ஏசா யாக்கோபு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவர்கள் பிறந்தார்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உங்களிருந்து 2 சந்ததியார் பிரிவார்கள், 2 ஜனங்களாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் பெருகுவீங்க, 2 பேரும் 2 விதமாக பெருகுவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க உங்கள் பிள்ளைங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதத்துக்கு ஒரு முக்கிய காரணமாய் இந்த ஈசாக்கு ஆண்டவரிடத்தில் உண்மையாய் வேண்டிக் கொண்டார். இன்றைக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் உங்கள் மனைவிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, கணவன்மார்கள் நீங்கள் உண்மையாய் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ஈசாக்குகள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை ரெபேக்காக்கள் இங்கே உட்காந்து கொண்டிருக்கிறீங்க, எத்தனை ஏசா யாக்கோபு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நம்ம எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்கள் வேண்டுதல் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அந்த வார்த்தையை இந்த ஈசாக்கு நன்றாக உணர்ந்து தன் மனைவிக்காக ஆண்டவரிடத்தில் உண்மையாய் வேண்டிக் கொண்டபடியால் கர்த்தர் இந்த ஈசாக்குடைய வேண்டுதலை கேட்டருளி அவள் மனைவி கர்ப்பமடைந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து 12 கோத்திரங்களுக்கு தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் அதுதான். இன்றைக்கு உங்களுக்கு கூட பல கோத்திரங்களுக்கு தாத்தா பாட்டி ஆக்குவார். அல்லேலூயா. அது ஒரு ஆசீர்வாதம், தாத்தா பாட்டி ஆகிறது. ஆனால் இளமாறனுக்கெல்லாம் இப்போவே தாத்தாவாயிட்டார். ஜோஸ் அவர்கள் இளமாறன் தாத்தா, இளமாறன் தாத்தா என்று அழைப்பார். அவருக்கு ஒரு பாக்கியம், அது அவருக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஜென்ரேஷன் பார்த்துட்டார். நம்மளுக்கு கூட அந்த பாக்கியம் இல்லை. ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். 2வது ஒரு வேண்டுதல், யாருடைய வேண்டுதலை கேட்டார் என்றால் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தன்னுடைய தாயார் யாபேஸை துக்கத்தோடு பெற்றன்னு சொல்லி அவருக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? யாபேஸ். துக்கத்தின் மகன். யாபேஸ் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகன் என்று யூதர்களால் சொல்லப்பட்டாலும் ஆண்டவர் யாபேஸ் உடைய வரலாற்றை மாற்றுகிறார். தன் சகோதரர்களை பார்க்கிலும் யாபேஸ் கனம் பெற்றவனாயிருந்தான். அல்லேலூயா. சரவணன் பேர் யாபேஸ். இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அவர் கேட்டார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் யாபேஸ் பற்றியே பேசிட்டார். யாபேஸ் அப்படின்னா கனம் பெற்றவன், கர்த்தரிடத்திலிருந்து கனம் பெற்றவன். உலகத்தின் பார்வையில் யாபேஸ் யாரு? துக்கத்தின் மகன். உன்னை கஷ்டத்தில் பெத்தண்டா என் மவனேன்னு சொல்லுவாங்க. நீ பிறக்கும்போது ஒரு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பிறந்தண்டா. நீ சாப்பிட நீ பிறக்கும்போது ஒரு மிக தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாமல் பிறந்தோம். ஆனால் யாபேஸ் கர்த்தர் எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கிறார்? தன் சகோதரர்களை பார்க்கிலும்
கனம் பெற்றவனாய் யாபேசை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரிடத்தில் யாபேஸ் வேண்டிக் கொண்டது என்ன தெரியுமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம யாபேசினுடைய ஜெபம் தான் பண்ணோம். இதில் எல்லாமே அடங்கிடுது. ஆசீர்வாதம் அடங்கிடுது, பாதுகாப்பு அடங்கிடுது, எல்லாமே யாபேசின் ஜெபம் அப்படின்னும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜெபம் இருக்குது. அதனால அது ஒரு பற்றி ஒரு நாளைக்கு மெசேஜ் கொடுக்குறேன் உங்களுக்கு. இது யாபேஸுடைய ஜெபத்துக்கு ஒரு சின்ன ஜெபம் இது. இந்த ஜெபத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. நீங்கள் தினமும் காலையில் இப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. எத்தனை பேருக்கு எல்லை பெருசாகணும்? எல்லைனா எப்படி தெரியுமா? 4க்கு 4 ரூமில் இருக்கிறது, 3 BHK 4 BHK பொறுத்தான். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன். தம்மத்துண்டு ரூம்லேயே எனக்கு கிச்சனும் இருக்குது, பெட்ரூமும் இருக்குது, பாத்ரூமும் இருக்குதுன்றது மாதிரி 3 BHK 4 BHK எனக்கு கர்த்தர் கொண்டு போவாரா? என் எல்லையை பெரிதாக்கும். ஆசீர்வாதம். தினமும் காலையில் எழுந்து, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ண, என்ன என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது அதுக்கு ஆண்டவர் கேட்டாரா இல்லையா என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இப்போ யாபேஸ் ஆண்டவர்கிட்ட ஏறெடுத்த ஜெபம் ரொம்ப உண்மையான ஜெபம். நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது உண்மையாக ஜெபம் பண்ணோம் இல்லை? உண்மையாக ஜெபம் பண்ணோம். சில பேர் சும்மா பேருக்கு சிரிப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? பார்த்தாவே பற்றின்னு எரியும். அந்த சிரிப்புங்களை பார்த்தா அந்த சிரிப்பு அது நீ சிரிக்காமே இன்ட்டுக்கலாம், அது சிரித்து துக்கப்படுத்துறது. அது சில பேர் அழுதா துக்கப்படுவாங்க, சில பேர் சிரிச்சாவே நம்மளுக்கு துக்கமாக இருக்கும் அப்படின்றது. இந்த பேர் சொன்ன உடனே சிரிக்கிறாங்க. அவங்க சிரிப்பே ரொம்ப அப்படியே நெருன்னு இருக்கும். அப்படியே நம்மளுக்கு அப்படியே கடுப்பாகும். இது சிரிச்சுன்னு ஏன்னா அது சிரிக்கிறது கொடுமையாக இருக்குங்க பாருங்க. இங்கே அப்படியே அது சிரிக்கிறது சும்மா பேருக்கு, அதெல்லாம் பேருக்கு சிரிக்கிறது, பேருக்கு பேசுறது. என்ன நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையாக விசாரிக்கிறீங்க. எப்படி தெரியுமா? எப்படிங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? சில பேர் இன்னும் கொடுமையாக கேட்பாங்க, எப்படிங்க இது உடம்ப அடிக்கிற மாதிரியே கேட்பான். உடம்பு சரியில்லை 2 வாரமா உடம்பு சரியில்லை, இருமல் வருது. ஒருத்தர் வழியில் பார்த்து, எப்படிங்க இது உடம்பு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அடிக்கடிக்க போகிறாரா நம்மளே தெரியலையே. எப்படிங்க இது உடம்புன்னா என்ன அர்த்தம் ஒன்றும் புரியல. நல்லா தாங்க இருக்குது அப்படின்ட்டு அமைதியாக வந்துட்டு தோத்திரம் பண்ணிக்கினேன். எப்படிங்க இது உனக்கு உடம்பு அப்படின்னா என்ன அர்த்தங்க? விசாரிக்கிற மாதிரி இருக்குது, மிரட்டுற மாதிரி இருக்குது. பேருக்காக இல்லைங்க, முழு மனசோட எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டல் போனீங்களா, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்குது இல்லை? வேண்டிக் கொள்றதுக்குன்னு ஒரு உண்மை இருக்கணும். ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு பயபக்தி, ஒரு உண்மை இருக்கணும். இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க நல்ல கை கால்களை அலம்பி 7 முறை 5 முறை 3 முறை முகத்தை நல்லா தொடச்சி, காது தொடச்சி, கையை தொடச்சி, கால்களை கழுவி கொண்டு முகத்தை நல்லா தொடச்சி தொழுகையில் ஈடுபடுவாங்க. காலையில் எழுந்து பல்லு விளக்காம, பல்லில் பேலு கூட வளர்க்காம நம்ம ஆளுங்க சொல்கிறது, காலையில் எழுந்து பெல்ல கூட விளக்காம சோத்திரம் 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 தேவதூதெல்லாம் பூஜை நிறுவாங்க. அவங்களுக்கு கொடுமையாக இருக்குதுங்க. பரிசுத்தம்ன்றது, பரிசுத்தம் வேற. சுத்தமாக இருங்க முதல்ல, அப்புறம் பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தம் நீ சுத்தமாக இருக்கிறியா முதல்ல? சுத்தமாக இல்லாத நீ பரிசுத்தத்தை பற்றி பேசக்கூடாது. குளிக்கிறது கிடையாது, பல் விளக்கிறது கிடையாது, கேட்டால் பாஸ்டிங்கு என்ன ஒழுவின்னு கொடுக்கும். பக்தி இல்லை, அது பக்தி கிடையாதுங்க, வேஷம்.
உபவாசிக்கிறவங்க, உண்மையாக ஜெபிக்கிறவங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. ஆண்டுடைய சமூகத்துக்கு போகும்போது ஒரு பயம் இருக்கணும். துணியை மாற்றாமல் அப்படியே அந்த அதை பதில் ஒரு துணி போட்டுக்கின்னு பேண்ட் ஒரு